மக்கள்ஸ் பாருங்க, ஐயா ஆரம்பிச்சிட்டானுங்க. சிவசிவா 12 ஆண்டுக்கு போயிருக்கிறேன். வருஷம் போய் இந்தியா ஃபுல்லாவா? இந்தியா கயா போயிருக்கிறேன். கயா பீகார்ல இருக்குது. அங்கதான் வந்து கிருஷ்ணருடைய கால் தாரை இருக்குது. எமர்ஜென்சினா ராணுவம் நம்மளை ஹெலிகாப்டர்ல ஏற்றி கீழே வந்துடுவோம். அதுக்கு உண்டான தொகையை நீ இடம் வந்து ரொம்ப அங்கெல்லாம் போகக்கூடாது. அப்படி போகணும்னு இருந்தால் இறைவனுடைய விதி இருக்கணும். இறைவன் உன்னை கூப்பிடணும். அங்கே போனீங்கன்னா தான் பத்திரிநாத்தான் பார்க்க முடியும். இது தமிழ்நாட்டோட மோசம் வடநாடு. ஆனால் எங்கே போகிறோமோ தமிழனுடைய ஆசிரமத்தில் போய் தங்கி அவங்க மூலம்தான் நீ இந்தியாவில் எங்கேனாலும் சாரி பகவான் தமிழ்நாடு சாரி அப்படின்னு கும்பல்னு அடிச்சு விடுவான். அடுத்த செகண்ட் ரயிலில் உட்கார இடத்துல என்னை தட்டி எழுப்பி விட்டு அவன் உட்காந்துக்குவான். அதுக்கு பிறகு அவங்ககிட்ட கெஞ்சி பகவான் ப்ளீஸ் நான் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தம்ப்லைன் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, நேற்று வந்து சாயந்தரம் கஞ்சமலைன்னு சொல்லிட்டு சேலத்தில் இளம்பலையில் இருக்கக்கூடிய கஞ்சமலைன்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் கோவில் வீடியோ ஒன்று போட்டிருப்பானுங்களா. அந்த கோவில் வீடியோங்க மலை ஏறும்போது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளையங்கிரி சதுரகிரி மாதிரி கொஞ்சம் அட்வென்ச்சரான ஹில்லு தான். அந்த மலை ஏறும்போது ஏறுறதுக்கு முன்னாடி அடிவாரத்தில் ஒரு பெரியவரை சந்திரிச்சிருப்பேன். இப்போ நீங்கள் இன்டர்வியூவில் பார்த்துருப்பீங்க. அவர் தான் ஆள் சாதாரண மனுஷன் கிடையாதுங்க. சேலத்து ஸ்லாங்கில் நல்ல நகைச்சுவையான ஸ்லாங்கில் சூப்பராக வடநாட்டை பற்றி அக்குவேராணி வேறு சொல்லிவிட்டாருங்க. அந்த அமர்நாத், கேதார்நாத், இங்கே உங்களுக்கு எங்கெங்கே பிளேஸ் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கோ அத்தனையை பற்றியும் ஐயா தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கிறாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நார்த் சைடு ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுற உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய விருந்து. உங்களுக்கு பிடிக்க அப்படின்னாலும் இது ஒரு மிகப்பெரிய விருந்துங்க. கட்டாயம் ஃபுல் வீடியோ பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரிங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே உங்களோட சேர்ந்து நானும் பார்க்குறேன். எடிட் பண்ணும்போது நானும் ரசிச்சுக்கிட்டே தான் எடிட் பண்ணுவேன். வாங்க பார்க்கலாம். என்னங்க ஆட்களே வரல. அது இல்லாமல் அங்கே ஒரு 2 வழியாக பிரியுது. இதோ பாருங்களேன், நான் அது உங்கள்கிட்ட காட்டில் பேசிட்டு வந்துட்டேன். இங்கே ஒரு ரூட் அங்கே ஒரு ரூட் பிரிஞ்சு போச்சு. இது எந்த ரூட்டு போகிறதுனே நான் பாட்டுக்கு இந்த ரூட்டில் வந்துட்டேன். விசாரிச்சுக்கிட்டு போனால் பரவாயில்ல. பசங்க நடந்து வந்துட்டு இருந்தாங்க, கேட்டுக்குமா கொஞ்சம் தூரம் அது நடந்து வந்தோன்னே. சரிங்களா? அப்படின்னா தான் உங்களுக்கும் தெரியும். நீங்கள் மாற்றி போயிடக்கூடாதுல்ல. இந்த இடத்துல வந்தால் கண்டிப்பாக குழப்பம் வரும். இந்த குழப்பத்துக்கான விடை கேட்டாங்க ஒருத்தர் இருக்காருங்க. பார்த்தீங்களா? சிவபெருமான் சிவன் நம்ம ஃப்ரெண்டு. ஐயா, மலைக்கு மேலே போகிறதுக்கு எப்படி போகிறது? இப்படியா அப்படியா? மலைக்கு மேலே ஒரே தடம் தான். இங்கே பிரிஞ்சு வருது இது இந்த ரூட்டு. ஓ, அது கார் வருமா? எங்க அந்த பக்கம் ஊர்ல இருந்து வருதா? இல்லை, நீங்கள் மலைக்கு மேலே வரீங்களா? நீங்கள் அங்கே அடிவாரத்தில் இருக்கிறீங்களா? வாக்கிங் வருவோம் சாமி. நான் அடிவாரத்தில் என்ன வரேன். வாக்கிங் வருவீங்களா? ஆமாம், டெய்லி வாக்கிங் வர்றாங்க. ஓஹோ. 5 விடையும் காற்று அறிவிச்சத்தை வந்து நடந்துவிட்டு போயிடுங்க. அப்படியே அந்த இயற்கை காற்றை சுவாச்சிவிட்டு. இயற்கை காற்றில் ஏதோ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உச்சிரு சக்கரை பிரச்சனை அதிகம். அதை கட்டுப்படுத்துறதுக்கு அப்படி நடக்கிறது. வேறு என்ன? ஓ, சரி 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 சரிங்க சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. சிவாய நமக. இது என்னமோ ஆன்மீகத்தில் இருக்குது அப்பயா? ஐயா ஆமாங்க ஐயா. நம்ம வயசுலேயே எப்படி ஆன்மீகத்துக்கு வந்தா? எல்லாம் அவன் செய்யலைங்க ஐயா. நம்ம கையில் எதுவும் இல்லை. இந்தியா பூரா போயிருக்கிறேன் நான் நிறைய இடம் பூரா. ஐயா வரையும் சங்க ஐயா, மலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? மேலே போனீங்களா? மேலே இல்லை, கீழே கணேசன் கோயிலுக்கு. ஓ, மேலே போகலையா? சரி சரி சரி. நான் பூரா இந்தியா பூரா சுற்றுப்பயணம் பண்ணிருக்கிறேன். நீங்களா? ஆமாம், ஒரு தடவை 12 ஆண்டுகளாக போய். ஐயா ஒரே மக்கள்ஸ் பாருங்க, ஐயா ஆரம்பிச்சிட்டாருங்க. சிவசிவா 12 ஆண்டுக்கு போயிருக்கிறேன். வருஷம் போய் இந்தியா ஃபுல்லாவா? இந்தியா ஃபுல்லாக போயிருக்கேன். இந்தியா ஃபுல்லானா 12 ஆண்டுகள்னா அது எப்படி எங்கெங்க போவீங்க? வருஷம் ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணுவோம். எத்தனை நாள் போவீங்க? 27 நாள்லாம் போயிருக்கிறேன். 27 நாளா? ஆமாம், குறைஞ்சது 15 நாள். குறைஞ்சது 15 நாள். அது கம்மியாக போக முடியாது. காசிக்கு போயிட்டு வரணும்னா 15 நாள் ஆகிடும். காசிக்கு? ஆமாம். காசிக்கு எத்தனை தடவை போயிருக்கீங்க? 5 தடவை போயிருக்கிறேன். 5 தடவை போயிருக்கிறீங்க? அடடே பரவாயில்லையே. குச்சி வயசான காலத்தில் குச்சி வச்சுக்கிறேன். ஓ, இங்கே வச்சுட்டு போயிருக்கீங்களா டெய்லியுமே? ஆமாம், ஊடிட்டு போகிறது. ஓஹோ.
மக்கள் இது ஐயாவுடைய குச்சிங்க, வீடியோ பார்த்துட்டு நீங்க எடுத்துட்டு மேலே போயிடாதீங்க, அப்புறம் ஐயா வந்து தேடுவாரு. அமர்நாத்துக்கு போயிருக்கிறேன், லிங்கம் உருவாகிற இடத்துக்கு. பனிலிங்கம் உருவாகிற இடத்துக்கு. ஆமாம். அங்கே வந்து காஷ்மீர்லேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் போகணும். அங்கே போனீங்கன்னா பால்டாலுங்கிறது தான் அடிவாரம். அங்கேருந்து மேலே போகணும். ஹெலிகாப்டர், குதிரை, அங்கேயும் டோலிக்குது ஐயப்பன் கோயில் மாதிரி. எதில் உனக்கு வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி போகலாம். வசதி குதிரைக்காரங்கிட்ட பணம் கட்டினா அவங்க கூட்டி போவான், டோலிக்காரங்கிட்டனா அவங்க கூட்டி போவான். அங்கே வந்து 6வது மாதம் அந்த கோயில் வந்து கோயில் கிடையாது, இது 6வது மாதம்தான் அனுமதி வழங்குவான் மிலிட்ரிக்காரன் அந்த இடத்துக்கு. ஜனவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் மாதமா? 6வது மாதம் கடைசீட்டில் 28ஆம் தேதி 30ஆம் தேதி வாக்கில் யாத்திரான்னு சொல்லி துவங்குவான். அரசாங்கம் துவங்கணும். அங்கே நீ நானும் போக முடியாது. மிலிட்ரிக்காரங்கிட்ட பர்மிஷன் வாங்கி ஒவ்வொரு ஊர் ஜிஹெச்லேயும் உன் உடல் தகுதியெல்லாம் வாங்கி உனக்கு எந்த ஆப்ரேஷனும் பண்ணிடக்கூடாது, எந்த ஒன்று மேலே கத்தி வச்சு ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கக்கூடாது, உனக்கு ப்ரெஷர் அதிகம் இருக்கக்கூடாது, சர்க்கரை இருக்கக்கூடாது, இந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் ஒவ்வொரு ஊர் ஜிஹெச்சில் எம்டி கொடுக்கணும். கொடுத்து அதை அவன் காஷ்மீருக்கு மிலிட்ரிக்கு அனுப்புவான். மிலிட்ரிக்காரன் கொண்டு போய் நம்மளை பார்த்துட்டு சீல் வச்சுட்டு அவனும் ஒரு செக்கப் பண்ணுவான். அப்புறம் அங்கே 150 ரூபா பணம் கட்டி டிடி எடுக்கணும், அதாவது கோயிலுக்கு மேலே அனுமதிக்கிறது. அப்புறம் அவனே 4-5 நாளைக்கும் சாப்பாடு கொடுத்து நம்மளை கூட்டி போயிட்டு கொண்டாந்து மறுபடியும் காஷ்மீர்லேயே விட்டுருவான். அதுக்கான தொகை பஸ்ஸுக்கு கார் இருக்குது, காருக்கு பணம் கட்டினோம்னா காருக்கு கட்டலாம், இல்லை பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்துனா பஸ்ஸுக்கு எடுத்துக்கலாம். இது கவர்மெண்டா? ஆமாம். அதெல்லாம் அங்கே நீ வந்து யாரும் அங்கே தனியாரெலாம் அனுமதிக்க முடியாது. ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துக்கெல்லாம் போகிறது. இங்கே யாரெல்லாம் 3 பேர் போயிருக்கிறோம். சித்திரை கோயில் ஐயர் ஒன்று, நான் ஒன்று, எனக்கு துணையாக ஒரு பையனை கூட்டி போனேன், வயசு பையனை, கல்யாணம் ஆகாதும். ஏன்னா ஏதாவது விபத்து என்னன்னா அவன் தூக்கிட்டு வருவான், நம்மளை தாங்கி பிடிப்பாங்கிறதுக்காக அவனுக்கு கூட்டி போனேன். உங்கள் செலவில் கூட்டி போனீங்களா? ஆமாம். அவனுக்கு கல்யாணம் ஆகாது. கூட்டி போயிட்டு வந்திருக்கிறேன். பத்ரிநாத், கேதார்நாத் போயிருக்கிறேன். கங்கோத்திரி, யமுனோத்திரி போயிருக்கிறேன். காசிக்கு 5 தடவை போயிருக்கிறேன். காசிக்கு 5 தடவை? ஆமாம். அயோத்தியாவுக்கு 2 தடவை போயிருக்கிறேன். அயோத்தி 2 டைமு. அங்கே போய் தங்குவேன். நம்ம நாட்டுக்கோட்டை செட்டியார் ஆசிரமம்னு அயோத்தியா இருக்குது. அயோத்தியில்? ஆமாம். நீ போனாலும் தங்கலாம். ஆனால் அதுக்கு அந்த சாப்பாட்டுக்கு காசு கொடுக்கணும். அவங்க எத்தனை வேலைக்கு உனக்கு ஆக்கி கொடுப்பாங்க. எல்லா வசதியும் அங்கே இருக்குது. அங்கே அப்போ ராம்சந்த் போய் பார்க்கலாம். அவர் ராமர் வந்து பயணம் போகிறதுக்கு அந்த இவர் சொல்லுங்க ஐயா. கயா போயிருக்கிறேன். கயா பீகாரில் இருக்குது. அங்கே தான் வந்து கிருஷ்ணருடைய கால் தாரை இருக்குது. அங்கே தான் போய் செத்தங்களுக்கு திவசம் கொடுக்கணும். பெரியவங்க இறந்துட்டா அவங்களுக்கு திவசம் கொடுக்கணும். காரைக்குடி ஐயர் வந்து அங்க இருக்கிறாரு, தமிழன். அவரை போய் நீ பாத்தீங்கன்னா அவர் உனக்கு சாப்பாட்டுக்கு, தங்கறது, அந்த திவசம் பண்றது எல்லாமே அவர் செஞ்சு கொடுத்துருவாரு. அங்க காசு யாரும் அதிகம் வாங்க மாட்டாங்க. தர்ம நியாயத்தில் பிரகாரம் தான் வாங்குவாங்க. 3 வேளை சாப்பாடு வேணும்னா என்னென்ன வேணும்னு கேட்டு பண்ணி கொடுப்பாரு. அங்கிருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா புத்தர் ஞானம் பெற்ற புத்தகையா இருக்குது. அந்த புத்தகையாவில் வந்து புத்தர் ஞானம் பெற்ற இடம். அங்கே அந்த அரச மரம் இருக்குது. அங்கே ஆயிரக்கணக்கான பெண்களும் ஆண்களும் அந்த கோலத்தில் இருக்கிறாங்க, அதாவது புத்தர் கோலத்தில். அதை நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு மறுபடியும் காசிக்கு வந்துடலாம். காசியிலேருந்து உங்களுக்கு வந்து கேரளாவுக்கு வர எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் தான் வண்டி. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இங்கேருந்து புறப்படும். செவ்வாய்க்கிழமை காலையில் அங்கே இறக்கி விட்டு மறுபடியும் பீகாரில் போய் அந்த வண்டி ரயில் ராஜேந்தர் நகர், பாட்னாவில் ராஜேந்தர் நகருங்கிற இடத்துல போய் வண்டியை கழுவிட்டு மறுபடியும் செவ்வாய்க்கிழமை நைட்டே வரும். அதுலயே ஏறினீங்கன்னா மறுபடியும் நீ சேலம் சூரமங்கலத்துக்கு வந்துடலாம். இது டிக்கெட் வந்து முன்னையில 870 இருந்துச்சு. இப்போ எவ்வளவு இருக்குதுன்னு கொஞ்சம் கூடுதலா இருக்கும், அது தெரியாது. எங்க எர்ணாகுளத்துல இருந்து போறது? ஆமா, அது எர்ணாகுளத்துல இருந்து காசிக்கு போற மாதிரி. ஆமா, அது பேர் பாட்னா எக்ஸ்பிரஸ். இங்க இருந்து வர வரைக்கும் எர்ணாகுளம் டு பாட்னான்னு அதுல ஓடிக்கிட்டே இருக்கு எழுத்துல, இங்கிலீஷ்ல.
இங்கிலீஷ் தெரிஞ்சுங்க நல்லா படிச்சுக்கலாம், அதில் ஒன்றும் மிஸ்டேக் இல்லை. உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியுங்களா? நல்லா தெரியாத எப்படி இந்தியாவை சுற்றுவேன். என்ன படிச்சிருக்கீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? அப்பயே 10வது படித்தேன். அப்பவே 10வதா? ஆமாம். சூப்பர் சூப்பர். அதனால இங்கிலீஷும் தெரியும், ஹிந்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன். அப்புறம் எங்க போனாலும் தமிழ் ஆசிரமத்துல எனக்கு தெரியும், தங்குவேன். எனக்கு ஒரு குரு இருக்கிறாரு. நான் போன ஆசிரமம் போன உடனே எனக்கு போன் பண்ணி விடுவாரு, நான் ரயில் போறதுக்குள்ள அங்க வந்து என்னை கூட்டிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி ஹரித்வார்ல ரயிலை விட்டு ரிஷிகேஷுக்கு போனீங்கன்னா நம்ம ஆசிரமம் இருக்குது, கார்த்திகை ஆசிரமம், அதுல தங்கலாம். அதுக்கு மேல கொஞ்சம் தூரத்துல தான் ரஜினிகாந்த் வந்து தங்குறாரு, அந்த ஆசிரமம் அங்க இருக்குது. அவர் அங்க வந்து அங்கதான் தங்குவாரு. அங்க போய் சுத்தி பார்க்கலாம், நிறைய ஆசிரமம் இருக்குது. அதுல சிவானந்த ஆசிரமும் நம்ம தமிழ்காரரு, கார்த்திகை ஆசிரமும் தமிழ்காரரு, சேலத்துக்காரரு தான் இந்த கார்த்திகை ஆசிரமம். அங்க போனீங்கன்னா படுத்துக்கிறதுக்கு காசு வாங்க மாட்டாங்க, சாப்பாட்டுக்கு ஏதோ நாம் சாப்பிட்டு அவங்க சாப்பாட்டை கூட கொடுத்த தொகையை நன்கடையா வாங்கிக்குவாங்க. இதுதான் அங்க போறதுக்கு வான வழி. அவங்கள வச்சுதான் நீ பத்ரிநாத் கேதார்நாத்லாம் பேசி போக முடியும், அவங்களாத நீ போக முடியாது. நாம போய் தனியா ஆட்டோக்காரன் சிக்கனமா அவன் நம்ம இருக்கிற காசை பிடிக்கிட்டு அடிச்சு முடிக்க விட்டுருவான். நாம அப்புறம் பிச்சை தான் எடுக்கணும். அங்கெல்லாம் எதுவுமே தமிழா யாரு போனாலும் அங்க நமக்கு யார் இருக்கிறாங்கிறது தெரிஞ்சு போகணும். இல்ல சும்மா நான் போக சொன்னோம், வீடியோவில் சொன்னாங்க, நான் போய் அங்க நாங்களே ஹரித்வார் ரயிலை விட்டு இறங்கினா 3:30 மணிக்கு ரயில் போயிடும். மதுரையில் வந்து ஹரித்வார் எக்ஸ்பிரஸ், மதுரை டு ஹரித்வார், அந்த வண்டி வந்து 3:30க்கு போயிடாங்க ஹரித்வாருக்கு. அதை விட்டு இறங்கி நீ பொழுது வெளியேற 2:30 மணி நேரம் வெளியே வரக்கூடாது ஸ்டேஷன் விட்டு. என்ன வந்தீங்கன்னா அங்க ரவுடிங் காசு பிடிக்குவாங்க பைய கீழலாம், அதனால அங்கெல்லாம் வரக்கூடாது. விடிஞ்ச பிறகு தான் நீ ஆசிரமத்துக்கு ஆட்டோக்காரனை பேசி போகணும். இதுதான் அங்க வாடிக்கையா நடக்குது. காசியில திருட்டு கிருத்தும்பாங்க, அதெல்லாம் கிடையாது. காசியில நான் வந்து ஹரிசுந்தரி தர்மஸ்தலா அப்படிங்கிற ஆசிரமத்துல தான் தங்குவேன். அதுக்கு பக்கத்துலயே தான் கொஞ்சம் தூரத்துல நாட்டுக்கோட்டை செட்டியார் ஆசிரமம் இருக்குது, அதுலயும் போய் தங்கலாம். எப்போ வேணாலும் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் அங்க இருந்தே இருப்பாங்க. அங்க தீர்த்தம், அந்த மணி சிலைகள்லாம் அங்க வாங்கலாம். பெரிய ஆசிரமம். அங்க 3 வேளை சாப்பாட்டுக்கு பணம் கட்டினீங்கன்னா 3 வேளையும் நம்ம தமிழ் சாப்பாடு கொடுப்பாங்க. காலையில இவ்வளோ, மத்தியானம் இவ்வளோ, சாயந்தரம் இவ்வளோன்னு. குறைந்தது தான் காலையில 50, மத்தியானம் 60, சாயந்தரம் 50, படுத்துக்கிறதுக்கு 50. இவ்வளவுதான் இங்க வாங்குற தொகை. அங்க போய் நீ தங்கலாம். நீ போய் காட்சிக்கு போன இறங்கின உடனே நாட்டுக்கோட்டை செட்டியார் ஆசிரமத்துக்கு கொண்டு விடுன்னு தமிழ்லயே சொல்லலாம். அவங்க அந்த ஆட்டோக்காரன் கொண்டு உங்களை விட்டுருவான். ரைட்டு, சரிங்க ஐயா, சரிங்க. கலப்பாகுது, கொஞ்ச நேரம் நிறுத்த அப்புறம் பேசலாம். ஏன்னா நடக்க கலப்பாகுதா? உட்காந்து கொஞ்சம் கலப்பாகுங்க ஐயா. உட்காந்து கூட சொல்றேன், உட்காரலாங்க ஐயா. பாம்பேக்கு போயிருக்கிறேன். கோரலாம், அப்படி இப்படி கோரலாங்களா? இல்ல அங்க போய் உட்காரலாம். ஏன் இப்படி இங்க தனியா உட்காந்துட்டு போ. இது இந்த கஞ்சமலையில சின்ன வயசுல இருந்து ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற பரம்பரை தான் நானு. எங்க பாட்டனும் அதான் மேய்ச்சாரு, எங்க அப்பனும் அதான் ஆடு மாடு தான் மேய்ச்சாரு, நானும் ஆடு மாடு தான் மேய்ச்சேன். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாலாம் வித்துவிட்டு இப்பெல்லாம் ஆடு மாடு மேய்க்கிறதில்ல. டெய்லி காலையில வருவேன், 8 மணி வரைக்கும் நடப்பேன். வீட்டுக்கு போயிட்டு திருப்பி சாயந்தரம் 3-3:30 வருவேன். சாயந்தரம் வந்துட்டு சித்திரை கும்பிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவேன். வீடு வந்து சித்திரை கோயில்ல இருந்து 500 அடி தூரத்துல என் காட்டுல இருக்குது. நான் காட்டுல தான் குடியிருக்கிறேன். காட்டுல தான் இருக்கீங்களா? ஆமா. யார் இருக்கிறீங்க? ஊர்ல இல்ல, எங்க அண்ணன் தம்பிங்க 3 பேரும் இருக்கிறோம் எங்க காட்டுலயா. தனித்தனியா வீடு கட்டிட்டு சேலம் மெயின் ரோட்ல ரோட்டை விட்டு எட்டி காலை வச்சா எங்க வீடு. அப்படி இருக்கிறேன், தூரமாலாம் இல்ல. தினம் இப்படி வந்து பேசிட்டு சாயந்தரம் போயிடுவேன். சரிங்க. எப்ப நம்ம எங்க வந்திருக்கிறான்? எங்க வந்திருக்கான்? இதுதான் அடிவாரம்னு சொல்றது. இதுக்கு பேர் சூளத்திட்டு. இங்க ஒரு சாலைக்குது, இங்க லிங்கம் வச்சுக்கிறாங்க. இங்க இருந்தா கும்பிட்டு மேல ஏறதுக்கு இதுதான் வழி. இதுதான் வழி. ஆமா, மேல சித்திரை கோயில் போற வழி. மேல் சித்தர் கோயில் போற வழி. இதெல்லாம் பாரு, போர் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதுல படிச்சுக்கோடி உன் போர் எல்லாம் எடுத்துக்க, பாத்துக்க. தமிழ்நாடு வனத்துறைன்னு வனத்துறை கட்டுப்பாட்டுல இருக்குது. ஆமாதான், அங்கெல்லாம் வச்சுக்கிறாங்க. உனக்கு என்ன சௌகரியம் பாரு.
வீடியோவை ஆஃப் பண்ணி விட்டு அதில் சாமி கும்பிட்டு அங்க என்ன சாமிங்க உள்ள கொட்டாய்க்குள்ள லிங்கம் தான் இருக்கும். இவர் லிங்கம். வந்து சிவனுடைய அருளை பெற்றவர் ஆ, இந்த சித்தர். ஆ, அதனால இவருக்கு பேர் சித்தேஸ்வரன். ஆ, லிங்கம் தான் இருக்கும். ஆ. ஆனா சித்தர் கோயில்ல லிங்கம் இருக்காது, சாமி சிலை தான் இருக்கும். ஓ, ரைட்டு, நிறுத்திட்டியா? நிறுத்திடுங்கய்யா. என்ன ஊர் நீ? நான் கொடுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. காஷ்மீரில் ரயில் ஏறி ஆ, வந்தீங்கன்னா பஞ்சாபுக்கு வரலாம். ஆ, பஞ்சாபில் தான் தங்க கோயில் இருக்குது. ம், அங்கே பெரிய ஒரு குளம் இருக்குது. ம், எந்நேரம் அன்னதானம் பொழுதுனையும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆ, அங்கே சாப்பிட்டு ஆ, அங்கேருந்து ஒரு 500 அடி தூரம் போனீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ம், அந்த இடம் இருக்குது. ஆ, அதை வந்து ஒரு மியூசியம் மாதிரி இப்போ சுற்றி பார்க்குறதா வச்சுருக்குறான். ஆ. அங்கே பார்த்துட்டு நீ அங்கதான் நீங்க பாகிஸ்தான் பார்டருக்கு டிக்கெட் எடுத்து கூட்டிட்டு போறேன். சொல்கிறேன் விளக்கம். ஆ, ஆ, சரி சரி சரி. அங்கேருந்து ஆ, 35 ரூபா கொடுத்து நீ ஃபஸ்ட்டு பேச உனக்கு டிக்கெட் எடுக்க தெரியணும். இங்கிலீஷில் கேட்டு ம், 35 ருபீஸ் அப்போ ம், அந்த மாதிரி எடுத்து ம், போனீங்கன்னா வாகா எல்லைக்கு பக்கமாக உன்னை கொண்டு விடுவான். ம், அங்கேருந்து 10 ரூபா கொடுத்து ஆட்டோக்காரங்கிட்ட போகணும். ஆ, அதுக்கு மேலே ஆட்டோக்காரன் கொஞ்சம் தூரம் கழித்து சைக்கிள் ரிக்ஷாவில் போகணும். ஆ, அங்கே போய் கீவு நின்னீங்கன்னா அவன் வரிசையாக உன்னை செக்கப் பண்ணி ஆ, கொடி இறக்குறத காத்தாலையும் பார்க்கலாம், ம், கொடி ஏற்றுறத காலையிலையும் பார்க்கலாம், கொடி இறக்குறத சாயந்தரமும் நீ பார்க்கலாம். ஆ, இந்த நிகழ்ச்சி இந்தாண்ட நடக்கும். ம், அந்தாண்ட பாகிஸ்தான் கொடி இறக்கிறத அவனும் பார்க்கலாம். ம், அந்த மாதிரி மேடையெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. ம், நடு ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டை அவங்க திறக்க மாட்டாங்க. ம், நம்ம கேட்டை திறந்து விட்டு அந்த கொடியை இறக்குவான் போய். அவன் கேட்டை திறந்து விட்டு கொடியை இறக்குவான். மெயின் கேட் ஒன்று இருக்குது, அதை யாரும் திறக்க மாட்டாங்க. ம், கொடியை மடித்து ஒரு லேடிஸ் மிலிட்ரி பொண்ணுக்கிட்ட தான் கொடுப்பாங்க. ம், அந்த கொடியை கொண்டுக்கிட்டு வந்துடுவாங்க. ம், காலையில் அதே மாதிரி தான் சல்யூட் அடித்து அந்த கொடியை ஏற்றுவாங்க. ம், நீங்கள் டிவியில் பார்க்குறீங்களா, அதே நிகழ்ச்சி தான் அங்கே நடக்கும். ம், அதை நீ நேராக போய் பார்க்கலாம். ம், அதுக்கப்புறம் மறுபடியும் நீ பஞ்சாப் போர் கோயிலுக்கு அங்கேருந்து அதே மாதிரி சைக்கிள் ரிக்ஷாவில் வந்து ஆட்டோவில் வந்து பஸ்ஸில் வந்தீங்கன்னா மறுபடியும் அன்னதானம் சாப்பிட்டு அங்கேருந்து புறப்பட்டு ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு இந்தாண்ட வந்தீங்கன்னா நம்ம குருச்சேத்ரா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. குருச்சேத்திரம் ம், ஹரியானாவில் இருக்குது. அங்கே வந்து இறங்குனீங்கன்னா ஹரியானாவில் இறங்கி நீ ரயிலை விட்டு இறங்கினதும் குருதுவாராவுக்கு போகணுன்னு ஆட்டோக்காரங்கிட்ட சொன்னீங்கன்னா ம், 10 ரூபா கொடுத்தா குருதுவாராவில் கொண்டு விடுவான். குருதுவாராங்கிறது ஒரு பெரிய ஆலயம். ம், அங்கே போய் 50 ரூபா ஒரு ஆளுக்கு படுத்துக்கிறதுக்கு. ம், அந்த ஆலயத்தில் நீ படுத்துக்கலாம். ம், காலையில் எந்திரிச்சு ஆட்டோக்காரங்கிட்ட நீ ஹிந்திலேயோ இங்கிலீஷில் பேச தெரியணும். ம், அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அங்கே பாண்டவர்கள் போர் நடந்தால் குருச்சேத்திர பூமியை கூட்டி காட்டுவான். ம், ஒரு 3 பேர்த்துக்கு 500 ரூபா, 3 பேர் சேர்ந்தா ஒரு ஆட்டோக்காரன் 500 ரூபா கேட்பான். 500, 550. ம், அது உங்களுடைய திறமையை பொறுத்து பேசுறது. ம், குருச்சேத்திரத்தில் போர் எந்த இடத்துல நடந்துச்சு, அவங்க கத்தியெல்லாம் எங்கே கழுவுனாங்க ம், அப்படின்னு சொல்லி அங்கே எல்லாமே இருக்குது. ம், கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு போதனை பண்ண இடம் அங்கே இருக்குது. ம், அங்கே கேமராமேன் இருக்கிறான், அப்பப்போ ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருவோம் அப்பயே. ம், அதே மாதிரி அவர் அந்த மெயினாக அந்த போர் நடந்த இடத்துல கிருஷ்ணர் இருந்த இடமும் அந்த இடத்துலையும் கோயிலாக இருக்குது. அங்கே போய் கும்பிடலாம். ம், அங்கேருந்து பீஷ்மர் அந்த அம்பு படுக்கையில் படுத்திருந்தது, அது ஒரு கோயிலாகுது. அங்கே போய் பார்க்கலாம். ம், அங்கேருந்து சரஸ்வதி நதி ஓடுது. அந்த நதிக்கு போகணும்னா ரொம்ப தூரம் போகணும், அதுக்கு செலவாகும். ம், அதையும் பார்க்கலாம். இதெல்லாம் ஹரிச்சந்திரா நம்ம மகாபாரதம் குருச்சேத்திரம் நடந்த இடத்துக்கு பேர் தான் குருச்சேத்திரா ரயில்வே ஸ்டேஷன். ம், அங்கேருந்து நீ டெல்லிக்கு வந்துடலாம். ம், டெல்லியை சுற்றி பார்க்கலாம். ம், டெல்லியிலேருந்து எங்கேனாலும் வரலாம். நீ வந்து தாஜ்மஹாலை பார்க்க வரலாம். தாஜ்மஹாலுக்கு பக்கத்துலேயே மதுரா வருது. அங்கே போனீங்கன்னா மதுராவை பார்க்கலாம். மதுராங்கிறது ஒரு கோயில் தான். ம், அங்கே வந்து ஒரு பெரிய தொட்டை ம், மண்டபம் மாதிரி, அது நடுவு தான் ஒரு கல் தான் இருக்கும். ம், அதுதான் மதுராவினுடைய அந்த கோவர்த்தன மலைன்னு சொல்கிறாங்க. ம், அது மேலே பூஜை நடந்துக்கிட்டு இருக்கும். ம், அது மேலே 10 ரூபா 20 ரூபா காசு விருப்பம் போட்டால் போடலாம், இல்லைன்னா சும்மா கும்பிட்டு வந்துடலாம். இதெல்லாம் அங்கே இருக்குது. ம், அங்கேருந்து அப்புறம் நீ அங்கே போனீங்கன்னா அங்கேருந்து ரயில் ஏறி போகும்போது இதுக்கு போயிடலாம், ராஜஸ்தானு. ம், அங்கே அந்த கோட்டைங்க இருக்குது. ம், அங்கே தான் உலகத்திலே புகழ்பெற்ற ஒரு குளம் ஏரி இருக்குது. ம், அந்த ஏரி தான் புஷ்கர்னு பேர். ம், அதில் போய் ஒவ்வொரு மனிதனும் தண்ணி ஊற்றிக்கிட்டா புண்ணியம் பெறுவாங்கங்கிறது ம், ஒரு ஐதீகம். ம், அந்த புஷ்கரில் துணியெல்லாம் துவைக்கக்கூடாது. ம், உள்ளே பூந்து குளிச்சிக்கிட்டு வெளியே வந்துடணும். ம், வெளியே வந்து தண்ணி புளிஞ்சிக்கணும். ம், துணியெல்லாம் போடாது, அப்படியே அதுக்கு பாதுகாப்பு போட்டுக்கிறான். ம், அது வந்து அங்கே இருக்குது. ம், அங்கேருந்து ராஜஸ்தானை சுற்றி பார்த்துட்டு ம், அங்கேருந்து வந்தீங்கன்னா இதுக்கு வந்துடலாம். நம்ம
மோடி ஊர் என்ன? குஜராத் வந்தீங்கன்னா அங்கே துவாரகை பார்க்கலாம். கிருஷ்ணர் வந்து கோயிலில் ஆண்ட இடத்துக்கு போகணும்னா படகுக்காரன் கூட்டி போகிறான். அங்கே கோயில் இருக்குது, அங்கே போகலாம். அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஜீப்பில் போனீங்கன்னா அங்கே தான் சோமநாத் அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருக்குது, ஈஸ்வரலிங்கம். அங்கே தான் வந்து பாரத போரில் கிருஷ்ணனை வந்து அர்ஜுனனை வந்து கிருஷ்ணன் வந்து சாமியாராக உருவம் மாற்றி அங்கே உட்கார வைக்கிறார் பிச்சை எடுக்கிறதுக்காக. அவனுக்கு இருந்த நேரத்தை போக்குறதுக்கு அங்கே வந்து உட்காந்த இடம் தான் அந்த சோமநாத்ங்கிறது. அது பாரத போர் பார்த்தீங்களா நீங்கள், அதில் வரும். அந்த சோமநாத்தில் தான் அவருக்கு அந்த மாதிரி காவி உடை கட்டி அந்த அர்ஜுனனை கொண்டு அங்கே உட்கார வைக்கிறார். அதாவது தர்மம் பிச்சை எடுக்கிற மாதிரி அந்த பிச்சைக்காரரோட உட்கார வச்ச சீன் தான் அந்த படத்தில் எடுத்திருப்பான். அது வந்து கடலோரத்தில் இருக்குது. அங்கேருந்து அப்புறம் நீ வந்தீங்கன்னா இங்கே இப்படியே நேராக வந்தால் மத்திய பிரதேசத்தில் போபால் வரலாம். போபால்லேருந்து 70 கிலோமீட்டர் நீ போனீங்கன்னா பஸ் ஏறி போகணும், இல்லைன்னா ஆட்டோ தான். விவரமாக இருக்கிறீங்க பஸ் ஏறி போனீங்களா அங்கே தான் நம்ம 200 ரூபா நோட்டில் இருக்கிற சாரநாத் இருக்குது. அந்த சாரநாத்தை நீங்கள் போய் சுற்றி பார்க்கலாம். 70 கிலோமீட்டர் கரெக்டாக போபால்லேருந்து. அங்கேருந்து மறுபடியும் போபாலுக்கு வந்து மறுபடியும் நீங்கள் உஜ்ஜயினிக்கு போகலாம். அங்கேருந்து உஜ்ஜயினிக்கு ட்ரெயின் இருக்குது. உஜ்ஜயினியை பார்த்துட்டு அப்படியே நீ உஜ்ஜயினியை பார்த்துட்டு நேராக மறுபடியும் சூரமங்கலத்துக்கு ட்ரெயின் இருக்குது. மெட்ராஸ் வழியாக ஒரு ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயின் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் இங்கே புறப்படும். வெள்ளிக்கிழமை காலையில் புறப்பட்டு பகல் நைட் ஓடி சனிக்கிழமை சாயந்தரம் அங்கே இதுக்கு போயிடும், உஜ்ஜயினிக்கு போயிடும். அங்கே இறங்கி நீங்கள் அந்த இடத்த கூடயே பார்க்கலாம். அந்த மாதிரி ரயில் வேணும்னா விளக்கமாக சீட்டில் சொல்கிறேன், அந்த மாதிரி எழுதிங்க. அது வாரத்தில் ஒரு நாளைக்கு தான் அந்த ரயில், எந்த ரயிலும் போகும். இப்போ காசிக்கு போகிற ட்ரெயின் திங்கக்கிழமை இங்கே காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஏறினா ஞாயிறு பகல் பூரா ஓடும், அன்றைக்கி நைட்டும் ஓடும். திங்கக்கிழமை பகல் பூரா ஓடும், நைட்டும் ஓடும். விடிஞ்சு போய் செவ்வாய்க்கிழமை காலையில் நம்மளை இறக்கி விட்ரும். அதுதான் காசிக்கு போகிற வண்டி. மறுபடியும் 8 நாள் கழித்து தான் அந்த ட்ரெயின் வரும். அதை நீங்கள் அங்கேயே இருந்து எதிர்பார்த்துருக்கணும். சுற்றி இருக்கிற கோயிலுங்களெல்லாம் நீ பார்த்துக்கலாம். காசியில் தான் ஒரு அரண்மனை இருக்குது, அது காசிராஜன் அரண்மனைன்னு சொல்கிறாங்க. அங்கே போனீங்களா அதிசயமான அந்த இதுங்கள்லாம் பார்க்கலாம். அதுக்கு டிக்கெட்டு 20 ரூபா இருந்துச்சு, இப்போ மிச்சமாக இருக்கலாம். காசியிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டரில் அலகாபாத் இருக்குது. அங்கே தான் திருவேணி சங்கமங்கிற 3 நதி கூடுது. சரஸ்வதி நதி, கங்கை, யமுனை, இந்த 3 நதியும் கூடுது. அந்த 3 நதியும் சங்கமோட இடத்துக்கு தான் பேர். அந்த பேர் முக்கூடல் சங்கமம்னு. அங்கே ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்குது. மேலே கிருஷ்ணனும் கீழே ஈஸ்வரனும் அந்த இடத்துல இருக்கிற. அப்படி அங்கேயே ஒரு அனுமார் கோயில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அங்கே பார்க்கலாம். அங்கேருந்து ஜீப் எடுக்கணும். காசியிலேருந்து எடுத்து சுற்றி பார்த்தீங்களா, அங்கெல்லாம் பார்த்துட்டு நேரு ரோடு பக்கத்துலேயே இருக்குது. 20 ரூபா உள்ளே பூந்து பார்க்குறதுக்கு. நேரு எப்படி இந்திரா காந்தி நேரெல்லாம் வாழ்ந்தாங்க, இந்திரா காந்தி சின்ன பிள்ளைய எப்படி இருந்துச்சு, எப்படி படிச்சு, எல்லாம் அவர் போட்டுக்கிற பேண்ட்டு ட்ரெஸ்ஸு அந்த ஷூவெல்லாம் வச்சுருக்குறோம். அதெல்லாம் ஒரு காட்சி பொருளாக பார்க்குறதுக்கு அங்கே அனுமதி இருக்குது. 20 ரூபா அதுக்கு டிக்கெட் வாங்கணும், உள்ளே பூந்து பார்க்கலாம். மறுபடியும் காசிக்கு வந்துடலாம். அயோத்தியா போனீங்களா, அங்கே அயோத்தியாவில் எல்லாமே பார்க்கலாம். அயோத்தியாவுக்கு நேராக ஜீப் எடுத்து தான் போகணும். அங்கேருந்து பார்த்துட்டு நீங்கள் அங்கே எல்லாமே மறுபடியும் காசிக்கு வந்துடலாம். எல்லா வசதியும் இருக்குது. காசியில் கோயிலை விட்டு திரும்பி ஒரு 10 அடி வந்ததும் ஐயர் ஹோட்டல்னு ஓரளவுக்கு இங்கிலீஷில் கேட்டிங்களா ஹோட்டலை காட்டுவாங்க. அங்கே நம்ம ஹோட்டலே தான் பொன்னி அரிசி சாப்பாடு, இட்லி, மசால் தோசை எல்லாமே கிடைக்கும். குத்துமுளி சட்னியே கிடைக்கும். அங்கே எல்லாமே நீ நம்ம மாதிரி சாப்பிட்லாம். பருப்பு குழம்பு, ரசம் எல்லாமே இருக்கும். அங்கே காசியில் எந்த விதமான திருட்டு தப்பு அதெல்லாம் கிடையாது. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் 2 கிலோமீட்டர் ஆட்டோக்காரங்க கூட்டி போனால் அங்கே தான் அரிச்சந்திரா மயானம் இருக்கும். அந்த மயானத்தில் எல்லாரும் இந்த மாதிரி உடல்கள் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்தாண்ட போனீங்கன்னா மணிகண்டா மயானம், மணிகரணா மயானம்னு இருக்கும். அதை 2ஐயும் பார்த்துட்டு நீ குளிச்சுக்கிட்டு தான் லிங்கத்துக்கு போய் பார்க்கணும் காசியை. ஏன்னா இது 2 தான் அங்கே ஈஸ்வரன் செய்கிற வேலை. ஈஸ்வரன் அரிச்சந்திரா மயானத்தில் செஞ்சார். அவருடைய மகனாக தான் மணிகண்டன் பிறந்ததாகவும் அது அந்தாண்ட அந்த சுடுகாட்டை அவர் காவல் காக்கிற மாதிரி தான் இது ஐதீகம். காசியில் 2 உடல்கள் வேவிக்கிற இடத்த பார்த்துட்டு நீ ஆசிரமத்தில் தங்கியிருந்தால் அங்கே குளிச்சுக்கிட்டு காசியில் இருக்கிற லிங்கத்தை போய் பார்க்கலாம். 4 லிங்கம் இருக்கும். ஒரு லிங்கம் மெயின் லிங்கம், அதை தொட விட மாட்டாங்க. மீதி எல்லா லிங்கத்தையும் நீ தொட்டு கும்பிடலாம். காசியில் உள்ளே பூந்து நிற்கிற அளவுக்கு இடம் கிடையாது.
சும்மா சின்ன இடம், கொஞ்ச நேரத்துக்குள்ளே வெளியே வந்தாகணும். அப்புறம் அவத்தையே பக்கத்துலேயே அன்னபூர்ணி ஆலயம் இருக்குது. அங்கே தான் எந்நேரம் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அரிசோறு குழம்பு ஊற்றுவாங்க. தயிர் எவ்வளோ கேட்டாலும் ஊற்றுவாங்க. நீ வாங்கிக்கிற அளவுக்கு அரைப்பிடி தயிர் கேட்டீங்கன்னாலும் ஊற்றுவாங்க. திங்கலாம். தின்னுவிட்டு காலையில் 9:30 மணிக்கு அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணுவான். 3:30 வரைக்கும் அன்னதானம் போடுவாங்க. அதுக்கு மேலே மூடிவிடுவாங்க. நைட்டு 7 மணிக்கு போடுவாங்க. 7லேருந்து 9 வரைக்கும் இட்லி, இந்த மாதிரி கோதுமை ரவை, சாதா ரவை, ஒரு நாளைக்கு சப்பாத்தி கிடைக்கும். அன்னன்னைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நைட்டு அன்னதானம் இருக்கும். 2 இடத்துல அன்னதானம் போடுவாங்க. அது அன்னபூர்ணி ஆலயத்துக்கிட்ட ஒன்று, வெளியில் 4 ரோடு பிரிஞ்சு மணிகண்டா மயானம்ங்கிற வழியில் போகிற வழியில் ஒரு அன்னதானம் கூடங்க 2 இருக்குது. அங்கே 2ல் நீ எது வேணாலும் உன் வசதிக்கு சாப்பிடுவோம். வரும்போது உன்னை இறைவனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தீங்கன்னா அவங்க, நீ ஒன்றும் இல்லை, அந்த கார்டை கொடுத்தீங்கன்னாவே போதும். நம்ம இந்த கார்டை அவங்க அட்ரஸ் எழுதிட்டு அந்த பணத்தை வாங்கிக்குவாங்க. அன்னதானத்துக்கு ட்ரஸ்ட்டு கொடுக்கணுன்னு விருப்பப்படுறீங்க, இல்லை கொடுக்காத விருப்பப்படுறீங்க, சும்மாவே சாப்பிட்டு 8 நாள் கழித்து ரயில் ஏறி காய்ச்சி இருந்தோம். வேறு என்ன சந்தேகம் உனக்கு இருந்தால் நீ கேட்டான்னு நான் சொல்கிறேன். எல்லாமே சொல்ல தெரியும். அதில் அவ்வளவும் இந்தியாவை பூரா சொல்லி முடிக்க முடியாது என்னால். ஏன்னா அது அவ்வளோ சொல்லி முடிக்கிற அளவுக்குன்னா அது நான் 12 வருஷம் போன இடத்த நீ கேட்டீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியும். இன்னும் எந்த ஊர் வேணும், எப்படி போகணும், ரூட்டை அப்படி சொல்கிறேன். இப்போ இதே மாதிரி நம்ம தமிழ்நாடுலாம் சுற்றி இருக்கிறீங்களா? தமிழ்நாடுலாம் சுத்தாதியா அங்கே போவேன். அதாவது நேராக இங்கேருந்து பொக்கோரா எக்ஸ்பிரஸ்ன்னு சேலம் சூரமங்கலத்துக்கு அஸ்ஸாமுக்கு போகுது. அஸ்ஸாமில் போய் கவுஹாத்திங்கிற இடத்துல நீ இறங்கி 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பேர் கோகுமா தேவி கோயில்னு பேர். அந்த கோயில் எதுவும் இல்லை, ஒரு பெண்ணுடைய உறுப்பை மட்டும்தான் சாமியாக கும்பிட்றான். அது மாதத்தில் 3 நாள் அந்த பெண் வந்து மெச்சூர்ட் ஆகுங்கிறதுனால அந்த 3 நாள் அந்த கோயிலை மூடிவிடுவான், யாரும் பார்க்க முடியாது. 3 நாள் 27 நாள் மறுபடியும் திறந்துருக்கும். அந்த பெண்ணுடைய உருவம் மட்டும்தான் இருக்கும். அந்த பெண் உறுப்பு மட்டும்தான் அது சாமி. பெண் உறுப்பு தான் சாமி. ஆமாம், வேறு எதுவும் அங்கே இருக்காது. அதைத்தான் நீ தெய்வமாக கும்பிடணும். ஈஸ்வரன் தனக்கு கோபம் வரும்போது தன்னுடைய மனைவி 8 வெட்டி வீசி விட்டாராம் அந்த மலையில். அதில் உளுந்த இடம் தான் அந்த இடம். அந்த இடம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்டர்லேயே இருக்குது. ரொம்ப தூரம் போயிடாதீங்க. அங்கே வந்து அந்த கோகுமா தேவி கோயில் வந்து புகழ்பெற்றது அஸ்ஸாமில். அங்கேருந்து அப்படியே மேற்கு வங்காளம் வந்தீங்கன்னா நீங்கள் நம்ம இது கோயிலை காளி கோயில் பார்க்கலாம். அந்த காளி கோயில் தான் பரமஹம்சருக்கு வரம் கொடுத்த காளி. அவருக்கு வரம் போஸ்ட் பண்ணிட்டு இருந்த காளி. அந்த காளி வந்து என்ன சொல்லுதுன்னா, தனக்கு கல்யாணம் ஆனால் தான் பண்ணணும்னு சொல்லி அந்த மன்னனுடைய உத்தரவு போட்டுடுறான். அந்த காளி கோயிலில் சின்ன பையனில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த சின்ன பையனை பரமேஸ்வர் சின்ன வயசில் அந்த கோயிலுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அப்போ திடீர்னு என்ன பண்ணுறா, அந்த நாட்டு மண்ணை வந்து திருமணமாகாதவனை பூஜை பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டாராம். உடனே இவர் காளிக்கிட்ட அழுதாகவும், காளி வந்து உங்கள் அப்பா அம்மாவை இவ்வளோ தூரத்தில் போய் பொண்ணு கேட்க சொல்லு, இந்த வீட்டில் உனக்கு பொண்ணு கொடுப்பாங்கன்னு சொல்லி நேராக சொல்லிச்சான் யார் பரமேஸ்வர்கிட்ட. அதே மாதிரி அவர் பரமேஸ்வர் போய் அப்பா அம்மா சொல்லவும், ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே சாலை தானே ஒரு கூரை சாலை, அந்த வீட்டில் ஒரு பெண் இருந்துச்சான். அவரை வந்து கேட்டிருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. 2 பேரும் கல்யாணம் ஆனது தானா. ஆனால் மறுபடியும் ஒருத்தர் அவங்க தொட கிடையாது. திருமணம் நடந்ததும் தன் ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டாங்க பரமேஸ்வர். அந்த காளி கோயில் தான் கல்கத்தாவில் இருக்குது. கல்கத்தா காளி கோயில். ஆமாம், கல்கத்தா காளின்னு. அது வந்து கங்கை நதி ஓரத்துலேயே இருக்குது. நீ அங்கே போனால் பார்க்கலாம். பெரிய ஆலயமாக இருக்குது. இப்போ அங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஒரிசா வந்துடலாம். ஒரிசாவில் தான் பூரி ஜெகநாதர் ஆலயம் இருக்குது. அந்த ஜெகநாதர் ஆலயத்தில் கும்பிட்டு அவத்தையே நீ கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா கோனார்க்குன்னு இந்த 10 ரூபா நோட்டில் இருக்குது பாரு, அந்த இடமும் அங்கே தான் இருக்குது. அதையெல்லாம் நீ வந்து ஒரிசாவில் பார்த்துட்டு அப்புறம் என் தமிழ்நாட்டுக்காரராக இருந்தால் ஒரிசாவில் வந்து நமக்கு ட்ரெயின் இருக்குது. அங்கேருந்து ஃப்ளைட் வந்து பெங்களூருக்கு பொழுதுனிக்கு இருக்குது. ஒரிசாவிலேருந்து நீ வந்துடலாம், ஃப்ளைட் இருக்குது. வேறு உனக்கு என்ன சந்தேகம்னா கேட்டீங்க, எந்தெந்த கோயிலுக்கு போகணுன்னு அதைத்தான் சொல்ல முடியும். போகாத கோயில்னு சொல்லி ஆதாரங்கள் சொல்லணும்ல உனக்கு. கண்டிப்பாக இந்த கோயில் சூப்பருங்க, சூப்பர். அங்கே வந்து ஒரிசாவில் அந்த பூரி ஜெகநாதை பார்த்துட்டு பக்கத்துலேயே ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்குது. அந்த கோயில் கோனார்க்கு 3 தான் அங்கே சிறப்பான ஆலயங்கள். அதை பார்த்துட்டு நீ வந்துடலாம், அவ்வளோதான். வேறு என்ன கேட்கணுன்னு கேட்டீங்கன்னா சொல்கிறேன்.
சரிங்க. இதெல்லாம் நான் பார்த்த கோயில். ஆ, சரிதானே? ரொம்ப நன்றி. இவ்வளவு தூரம் மக்களுக்காக இவ்வளோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு ரொம்ப நன்றிங்க ஐயா. வீடியோ எடுத்துக்கிட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ரைட்டு. இன்னும் காஷ்மீரில் வந்து வைஷ்ணவி தேவி கோயில் இருக்குது. ஆ, அங்கே போகணும்னா நீ கரெக்டாக கட்ரா அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் தான் இப்போ நமக்கு ஸ்டேஷனு. ம், கன்னியாகுமரி டு காஷ்மீர் எக்ஸ்பிரஸ்னு இந்த வண்டி இப்போ கட்ரா வரைக்கும் நீட்டிருக்கிறான். ம், அப்படின்னா காஷ்மீர்லேருந்து 60 கிலோமீட்டர் நீ வந்து போகணும். ம், கட்ரான்னு போய் பார்த்தீங்கன்னா இப்படி அடிவாரம். ம், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வைஷ்ணவி தேவி கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு நீ ஒரு 8 கிலோமீட்டர் தான் நடந்து போக முடியும். அதுக்கு மேலே குதிரை மேலே போனால் அல்லது ஹெலிகாப்டருக்கு நீ ஹெலிபேடுக்கு இது கட்டி வச்சுருக்கணும். ஆன்லைனில் மேலே கொண்டே விடுறோம். அங்கே அந்த கோயிலை கும்பிட்டு அவருக்கு அந்த சூரனை வெட்டி போட்டதுக்கு அதுக்கு மேலே அந்த மலையில் இருக்குது அந்த சூரன் கோயில். அந்த அந்த கோயிலுக்கு மேலே தான் அது இருக்குது. அவரை அந்த தேவி வெட்டினது அந்த கோயில் அங்கே இருக்குது. அங்கே போய் பார்க்கலாம். இது வைஷ்ணவி தேவி காஷ்மீர்னு போகணும். அதே மாதிரி ஹரிதுவாரில் 2 கோயில் இருக்குது. அதாவது அதுக்கு ரோப் காரில் தான் போகணும். அது பேரும் வைஷ்ணவி தேவி கோயில் தான். அது அங்கேருந்து இந்தாண்ட உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது. அது வந்து காஷ்மீர் மாநிலத்தில் இருக்குது. இது ரெண்டும் டிஸ்டன்ஸ் 1500 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அது காஷ்மீரில் தான் இருக்குது அந்த கோயில். இந்த கோயில் வந்து உத்தரகாண்டில் இருக்குது. அப்படியே அது மேலே போகும்போது நீ போனால் இந்தியாவிலே புகழ்பெற்ற அணை வந்து திமிரி அணை தான். அந்த திமிரி அணை மேலே ஜீப்பில் போகலாம். அந்த திமிரி அணை தான் இந்தியாவிலே பெரிய அணை. நீ கேள்விப்பட்டிருந்தா கேட்டிருக்கலாம், இல்லைன்னா நெட்டில் கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவான். இப்போ நம்ம எப்படி மேட்டூர் அணை மாதிரி சொல்கிறோம்ல, மேட்டூர் அணை மாதிரி எவ்வளோ பெருசு இருக்குங்க? அதெல்லாம் நாம் போய் கிட்ட நின்னா பார்த்தோம். அது அப்படியே கண்ணு கட்டின தூரம் தெரியுது. ஜீப்பில் போகுது. இங்கே குண்டியெல்லாம் உசிரையெல்லாம் நறுக்கிட்டு போகிற மலையில் போகும்போது அதை இல்லாமல் 5 நாள் நான் தொடர்ச்சியாக அழுதுகிட்டு தான் இருந்தேன். அழுதுகிட்டே தான் இருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி அழுவுறன்னா அங்கே உடல்நிலை ஒத்துவல்ல. அப்புறம் சோறு கிடைக்காது. போவாங்க, இவர் கோடி வர்றாரு, வீடியோ கோடி பேசிக்கிட்டே போகலாம். டெய்லி போவாங்க வருவாங்க. ஆனால் நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. போயிட்டு வரலாம். போயிட்டு சாயந்தரத்தில் ஓடி வரலாம். பயப்படுற மாதிரிலாம் இங்கே எந்த தப்பும் நடக்காது. அதனால் இங்கே எதுவும் மிருகங்க இருக்கா அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால் நீ வந்து அந்த திமிரியான மாதிரி 5 நாள் அழுதுகிட்டு இருந்தனா அங்கே பிரச்சனை அவ்வளோ இருக்குது. நீ அப்படி சீப்பு இந்த கஞ்சமலை மாதிரி 10 படங்க உயரத்தில் போகும்போது இப்படி அலையில் உருண்டா என்ன ஆகும்? வருவோமா வீட்டுக்கு? அதுக்கு நானும் எங்கள் வீட்டுக்காரி வேறு கூட்டி போயிட்டேன். 2 பேர் செத்து விட்டா யார் இதை வந்து இங்கே சொல்கிறது? நம்மளை யார் கொண்டாரு? அது போகும்போதே என்ன பண்ணுவோன்னா கழுத்து என்னமோ ஒரு வீடியோ கேட்டார், அவர் தந்து சொன்னேன். இல்லை அவர் அதை கேட்குறாரு, இலையை கேட்குறேன். எல்லாம் சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்தோம் நைட்டுக்கு. சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. அந்த இடம் வந்து ரொம்ப அங்கெல்லாம் போகக்கூடாது. அப்படி போகணுன்னு இருந்தால் இறைவனுடைய விதி இருக்கணும். இறைவன் உன்னை கூப்பிடணும். அங்கே போனீங்கன்னா தான் பத்ரிநாத்தை பார்க்க முடியும். பத்ரிநாத் வந்து கங்கை நதி ஓரத்துலேயே இருக்குது. அதாவது ஜீப் விட்டு இறங்கணுன்னா ஆற்றை தாண்டினா அந்த நதியை தாண்டினா அந்த தாங்குது. அது போகிற வழியில் தான் தேவி பிரியாகை அப்படிங்கிற 3 நதி கூடுது. அந்த இடத்துக்கு தான் தேவி பிரியாகைன்னு பேர். அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்தையெல்லாம் அங்கே போகலாம். நிறையா கோயிலுங்க இருக்குது போகிற வரியில். எல்என்டிக்காரன் ஒரு கோயில் கட்டிக்கிறான். நிறையா கோயில் இருக்குது. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அங்கேருந்து போனீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் மலையிலே போனீங்கன்னா அங்கே பத்ரிநாத்துக்கு மேலே 10 கிலோமீட்டரில் தான் மானா கிராமம்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா இந்தியன் லாஸ்ட் டீ ஷாப் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதியிருப்பான். அதுதான் லாஸ்ட் டீ கடையும். அங்கே யாரும் டீ குடிக்கிறவங்க இல்லை. அந்த மானா கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து ஏதோ 10 பேர் குடித்தாதான். அந்த மானா கிராமங்கிறது ஒன்றும் ஊடு இல்லை. எல்லாம் அடுக்கடுக்காக கல்லை பொறுக்கி வச்சு மேலே ஒரு தகரத்தை வச்சு 4 கல்லை வச்சுருப்பாங்க. அங்கே அது மாதிரி குந்திக்கிட்டு இருக்கிறாங்க. அடே அப்பா! அங்கே குந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மாதம் 400 ரூபா நம்ம கவர்மெண்ட் மானியம் தருது. அங்கேயும் இந்த மாதிரி வாழைத்தண்டு அறுத்து பொரியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வாழைத்தண்டு அங்கேயே அறுத்து. அப்புறம் அங்கே முட்டைகோசு விளையுது. காலிஃப்ளவர்லாம் விளைஞ்சிருக்குது. அப்படியே அந்த ஓரத்தில் காட்டுங்கள்ல எங்களை கூட்டி போன சீப்புக்காரன் அந்த முட்டைகோசு காலிஃப்ளவர்லாம் வாங்கி சீப்பில் ஏற்றிக்கிட்டு, அதாவது 1.5 நாள் ஆகுது மேலே போகிறதுக்கு. அதாவது போகிற வழியில் 3/4 தூரம் போயிட்டீங்கன்னா 6 மணிக்கு வண்டி ஜீப்பு நிறுத்தி விடுவான். அதுக்கு மேலே மிலிட்ரிக்காரன் அனுமதி வழங்க மாட்டான். அங்கே ஏதாவது ரூம் எடுத்து தங்கிக்கணும். அதுக்கு மேலே பகல் திருப்பி புறப்பட்டு தான் நீ பத்ரிநாத் போகணும். அந்த மாதிரி தான் அந்த ரூட்டு.
நான் சொல்கிற கோயிலுக்கெல்லாம் நீ ஒரே நாளைக்கு போக முடியாது. பத்ரிநாத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று தான் பார்க்க முடியும். மறுபடியும் கேதார்நாத்துக்கு அடுத்த வருஷம் போனீங்கன்னா தான் பார்க்க முடியும். இது ஒன்று பார்க்குறதே ஒன்றுக்கு வந்து ஆள் டல்லாகிடுவேன். அதே 10 நாள் 15 நாள் ஆகிடும். பார்த்துட்டு வர்ற வழியில் சின்ன சின்ன ஆலயங்கள், புகழ்பெற்ற ஆலயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். கேதார்நாத்துங்கிறது அடிவாரத்துலேருந்து ரிஷிகேஷ்லேருந்து 200 கிலோமீட்டர் இருக்குது. அது 18 கிலோமீட்டர் குதிரையில் போகணும். அங்கே தான் வந்து ஒரு சின்ன ஆறு ஓடுது. அந்த ஆறு தான் உடச்சிக்கிட்டு முன்ன பெரிய சேதத்தை உண்டு பண்ணுது. அந்த ஆறு பேர் திடீர்னு வாயில் வர மாட்டேங்குது. அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் மேலே போனீங்கன்னா கவரி குண்டுங்கிற இடத்துலேருந்து மேலே போனீங்கன்னா அங்கே வந்து கேதார்நாத் இருக்குது. ஒரு பசுவை வெள்ளி தகடு போற்றி ஒரு குழியில் இருக்குது பெரிய பள்ளத்தில். அதுதான் அந்த கோயில், வேறு அங்கே ஒன்றும் இல்லை. அங்கே வந்து இந்த மாதிரி அதிக கூட்டம் இருக்காது. ஆனால் பத்ரிநாத்தில் ஊர் இருக்குது. அங்கே வந்து ஆசாரியெலாம் தங்க வேலை ஆசாரியெலாங்கிறான், பேங்கெல்லாம் இருக்குது, ஹெலிபேட் இருக்குது. எமர்ஜென்சினா இராணுவம் நம்மளை ஹெலிபேட்டில் ஹெலிகாப்டரில் ஏற்றி கீழே வந்துடுவான். அதுக்குண்டான தொகையை நீ கட்டணும், சும்மா ஏற்றிக்கிட்டு வர மாட்டான். அதாவது எமர்ஜென்சின்னா அவன் ஏற்றிக்குவான். அதுக்காக எந்நேரம் பத்ரிநாத்தில் ஹெலிபேட் நிற்கிது, வண்டி நின்று இருக்கும். அந்த மாதிரி பாதுகாப்புலாம் இருக்குது. அந்த பாஸ் நம்ம கழுத்தில் கட்டி விட்றானே, அது வந்து நம்ம திருப்பியும் கையெழுத்து போட்டு அவங்ககிட்ட கழட்டி கொடுத்துட்டு வரணும். ஏன்னா நம்ம ஜீப்பு அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணிட்டு தான் மேலே எத்தனை பேர் போகிறாங்க, எத்தனை நாள் கழித்து வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி தான் அந்த டிரைவர் நம்மளை கூட்டி போவோம். இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற ஆசிரமத்தில் வச்சு நீ தெரிஞ்சு அந்த ஆசிரமத்து மூலம் ஜீப் எடுத்து தான் போகணும். நீ யாரோ ஒருத்தன் கூப்பிட்றான்னு போனாலும் அங்கே போய் சிக்கிக்குவோம், தமிழை நம்மளை கொண்டு போட்டு போயிடுவான். ஒன்று போடலாம், அப்படி தூக்கி எடுத்து அஞ்சுவிட்டு இருக்கிற காய்ச்சி பிடிங்கிட்டு போயிடுவான். என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் அங்கெல்லாம் அப்படியெல்லாம் முறை இல்லாத போக முடியாது. முறையாக போய் ஆசிரமத்தில் தங்கி நம்ம குரு தமிழில் பேசுவார். அவர்கிட்ட சொன்னால் சாமி இத்தனை நாள் போகணுன்னா அவர் எல்லா ஏற்பாடும் பண்ணி அந்த ஜீப்புக்காரங்கிட்டையும் நம்மகிட்டையும் பேசிக்கிட்டே இருப்பார் ஃபோனில் அடிக்கடி. நம்ம சந்தேகம் தான் சாமிகிட்ட சொல்லலாம் தமிழில், அவர் ஹிந்தியில் அவங்ககிட்ட சொல்லுவார். இந்த இடத்த கூட்டி போப்பா, இந்த இடத்துல எங்கே தங்கியிருக்கிற, நீ எத்தனை மணிக்கு புறப்பட்ட, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு எந்த கடையில் ஏற்பாடு பண்ணியிருக்கிற எல்லாம் அவன் அங்கே சொல்லிவிடுவான். நான் போகும்போது 18 பேர் போயிருந்தால் அந்த 18 பேர்த்துக்கு என்ன சாப்பாடுன்னு சொல்லிவிடுவான். அங்கே சாப்பாடு ரெடியாக இருக்கும். அவர் ஆசிரமத்தில் நம்ம குரு அவர்கிட்ட சொல்லுவார், மத்தியானம் சோறு, அஞ்சோட சப்பாத்தி, காலையில் என்ன வேணும் அப்படிங்கிறது தான் அங்கே சொல்லுவாங்க. அங்கே நம்ம போகிறதுக்குள்ளே நம்ம தங்குற ரூம்லேயே அங்கே சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்கும். எல்லாம் சாப்பிட்லாம், வாங்கிக்கலாம். எங்கே போனாலும் பணம் வேணும் பகவானே. செல்லில் நீ என்னிட்ட ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் போகாது, பணம் வேணும். ஓரளவுக்கு பணம் ஏகப்பட்ட செலவாகும். சும்மா காட்சிக்கு போயிட்டு வரோம், பத்ரிநாத்துக்கு போகிறோம்லாம் சும்மா இல்லை. எனக்கு பத்ரிநாத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு 65,000 ரூபா செலவாச்சு. அப்போ எப்போ 2016 13ஆம் தேதி பத்ரிநாத்தில் படுத்துருக்குறேன். 65,000 ரூபா இப்போ நான் போயிட்டு வந்தேன். அப்போவே 65,000. ஆமாம். நீ காசு இல்லாத அங்கே போயெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. குதிரைக்காரன் போயிட்டு வரத்துக்கு 10,000 ரூபா கேட்போம் மேலே போயிட்டு வரத்துக்கு. அங்கே எங்கேயுமே நீ தங்குறதெல்லாம் சும்மா தங்க முடியாது. ஒன்று கூடன்னா கூட காசு தான். பைய வச்சின்னா காசு. இந்த பையை பார்த்துக்கின்னு 6 பை வச்சோம் கொஞ்சம் நேரம். எப்போ அந்த கொடி இறக்குறாங்கல்ல வாகா பாடரில் பார்க்குறது, பையை கொண்டு போகக்கூடாதுன்னு விட்டான். அவத்த ஒரு கடைக்காரங்கிட்ட வச்சுட்டு போனதுக்கு 60 ரூபா 6 பைக்கு வாடகை வந்து எடுத்துக்கிட்டதுக்கு. அங்கே வந்து திளையும் பார்த்தீங்கன்னா காசு கேட்பான். இப்படி திளையும் பார்த்தீங்கன்னா காசு கேட்பான். இது தொட்டு பார்த்தியா 5 ரூபா கொடுப்போம். இது தமிழ்நாட்டோட மோசம் வடநாடு. ஆனால் எங்கே போகிறோமோ தமிழனுடைய ஆசிரமத்தில் போய் தங்கி அவங்க மூலம்தான் நீ இந்தியாவில் எங்கேனாலும் போகணும். எங்கே அதே மாதிரி குஜராத்லேயும் நம்ம தமிழ் ஆசிரமம் இருக்குது. அங்கே போய் அவங்க சொல்லி சாப்பாடெல்லாம் கொடுக்க சொல்லி அப்புறம்தான் நீ வந்து சுற்றி பார்க்க போகணும். நீ போனதும் சீப் எடுத்துக்கிட்டு நம்ம வேட்டியும் நம்ம பேண்ட்டையும் பார்த்தா தமிழன்னு ஒரு வாரத்தை கண்டானா அடுத்த செகண்ட் நம்மக்கிட்ட இருக்கிறத பிடிக்கிட்டு அவத்தையே விட்டுட்டு போயிடுவோம். நம்ம அப்புறம் நின்றுட்டு என்ன பண்ணுவோம்? காசு இல்லைன்னா ஏடிஎம் கார்டு தான் அவன் பிடிக்கிட்டா என்ன பண்ணுவேன்? எதுவுமே ஆகாது. இந்த வீடியோ கேட்டது பெருசு இல்லை. இது யார் போகிறது, இந்த வீடியோவை கேட்டே தெரிய போயிடாதீங்க. வடநாட்டில் பெரிய ரவுடி சாதிக்கும். எங்கே போகிறதோ அங்கே இருக்கிற ஆசிரமம். காசி போனான்னா, அயோத்தியா போனான்னா, கயா போனான்னா, காஷ்மீர் போனான்னா, பஞ்சாப் போனான்னா, குஜராத் போனாலும் எங்கே உங்களுக்கு அங்கே தமிழர் இருக்கிறாங்கிறத தெரிஞ்சு முன்னாலேயே
அந்த இடத்துக்கு தகவல் கொடுத்தா நீங்கள் போகணும். ம் பம்பாய்க்கும் அப்படி தான் போகணும். பம்பாயில் எங்கள் கொழுந்தோட இருக்கிறாங்க எனக்கு. ம் அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா போனதுமே ரயிலை விட்டு இறங்கும் போதே வந்து என்னை எங்கள் வீட்டுக்காரி கூட்டி போயிடுவார். அவரே கார் வச்சுக்கிறாரு. அந்த மாதிரி எந்த இடத்துலையும் பம்பாயெல்லாம் 5 செகண்ட் ஏமாந்தீங்கன்னா நம்மளை அறுத்து விட்டு போயிடுவான். அந்த மாதிரி அதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. பம்பாய் பக்கத்தில் தான் அந்த அஜந்தா எல்லோராலாம் இருக்குது. 250 கிலோமீட்டர் பாம்பேலேருந்து முன்னாலேயே. நீ பாம்பே ரயில் ஏறினீன்னா டவுன் ஸ்டேஷன் அப்படிங்கிற இடத்துல நீ இறங்கிக்கணும். இறங்கி காலையில் அம்மன் நகருக்கு பஸ் இருக்குது. அங்கேருந்து 100 ரூபா அன்றைக்கி பஸ்ஸுக்கு. இன்றைக்கி டிக்கெட் கூடுதலாகும். அம்மன் நகர் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து உனக்கு எல்லோரா வந்து 40 கிலோமீட்டர் மறுபடியும் பஸ் ஏறணும். அங்கே லேடிஸ் தான் பஸ்ஸில் அதிகம் இருப்பாங்க. டிக்கெட் வாங்குறீங்க. அந்த எல்லோரா பார்க்கலாம். அங்கேருந்து சீரடி பக்கம் 30 கிலோமீட்ரு. அங்கேருந்து சினிசிங்கப்பூர் பக்கம் அதை பார்க்கலாம். அங்கேருந்து 100 கிலோமீட்டர் வந்து அஜந்தா வரும். அதை அங்கே பார்க்கலாம். அது எல்லாமே மகாராஷ்டிராவில் வருது. இந்த இடங்கள்லாம் போய் நீ பார்க்கணுன்னா போகணும். அங்கேயும் தமிழை வேணும். தமிழம் தெரியாது எங்கேயும் போயிடாதீங்க. அங்கே உங்களுக்கு ஒரு ஆள் இருக்கணும். இல்லை போகிறீங்க ஹிந்தி தெரிஞ்சவங்கள ஒருத்தரை கூட்டி போகணும். ஹிந்தி தெரிஞ்சு ஒரு 15 பேர் போகிறோம்னு வச்சுக்க. அப்போ பயம் இல்லாத போகலாம். அதுக்குன்னு நீ ஏதாவது வீடியோ எடுத்தால் நாம்ளே போயிடலாம் எங்கேயாவது போயிடாதா. வீடியோவெல்லாம் அந்த செல்லியும் பிடிங்கிட்டு ஒன்று தலைமையில 2 இருக்கு. அது விட்டுட்டா ஓடி போகிறாள். கொண்டு விட்டானே ஆற்றுல போகும்போது எட்டி வச்சு போடுறோம். ஆற்றுல விழுந்துடுறோம். 2000 அடி 3000 அடி பள்ளம் இருக்கும். இப்போ அமர்நாத் போகும்போது அந்த குதிரை அப்படியே அந்த அலையில் போகும். இந்தாண்ட பார்த்தீங்கன்னா கிடுகிடு பாதாளம். அங்கே தான் சீனப்ப நதி ஓடுது. ஐஸ் தண்ணி குதிரை குடிக்குது. நாம் தண்ணி சொர முடியாது. இதுவரையும் சொர போட்டுக்கிட்டு கையில் இருக்கணும். இந்த கைக்கெல்லாம் சொர போட்டிருக்கணும். காலுக்கெல்லாம் ஷூ போட்டிருக்கணும். கண்ணாடி போட்டிருக்கணும். அந்த பனி அடிக்காத தலைக்கு போட்டிருக்கணும். பனி கோட்டு போட்டிருக்கணும். இதெல்லாம் நான் போட்டுக்கிட்டு அங்கே இருக்கிறேன். அந்த குதிரை தண்ணி குடிக்குது. அவன் அந்த குதிரைக்காரன் விட்டானா அவன் என்ன பண்ணுறான், கோதுமை தவிட்டு அள்ளி நம்ம குதிரைக்கெல்லாம் மாட்டி விடுவாங்கல்ல பைய, அது மாதிரி அதில் அள்ளி போட்டு அந்த தவிட்டை வெள்ளம் கடிச்சிட்டு திங்கிறான். அந்த குதிரத்துக்கு தவிட்டிய நாம் அப்படி திங்க. இந்தியாவிலே தமிழனை தவிர எவனும் ருசியாக சாப்பிட்றவன்ல இத்தனை பொருள் வச்சு சாப்பிட்டவனும் கிடையாது. அவன் குதிரைக்காரன் தவிடு தான் திங்கிறான் வெள்ளத்தை கடிச்சிக்கிட்டு. இல்லைன்னா டீ குடிக்கிறான். இல்லைன்னா அந்த வரிக்கி இருக்குதா அந்த வரிக்கியை திங்கிறான். இல்லைன்னா கச்சோடின்னு காஞ்ச பொண்ணுக்குதில்ல நம்ம போட்டால் கடிக்க முடியாது, 8 நாள் காஞ்சாது, அதைத்தான் திங்கிறான். இதுதான் அவன் திங்கிற உணவு. சப்பாத்திங்கிறான். அந்த சப்பாத்தி கடுவெண்ணெயெல்லாம் தயார் பண்ணி தடவி தான் சுடுறான். வாயில் கடிச்சிங்கன்னா அந்த தொண்டைக்கு போயிட்டு மறுபடியும் வெளியே வந்துடும். அது பால்டா மருந்து குடிக்கிற மாதிரி நமக்கு. அது பழக்கம் இருக்கிறவன் திங்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்தாண்ட சோறு கிடைக்கிறது வந்து ஆந்திராவில் விஜயவாடா வரைக்கும் தான் நம்ம சாப்பாடு. அதுக்கு மேலே அந்தாண்டு கிடைக்காது. காசியில் கிடைக்குது. காசியில் தமிழன் தான் அதிகமாகறான். அதனால் அவன் சோறாயித்துன்னு அங்கே கடை வச்சுட்டான். காசியில் வந்து அதிகமாகறான். அதே அயோத்தி போனீங்கன்னா சோறு கிடைக்காது. அங்கெல்லாம் சாப்பாடுன்னா தெரியவே தெரியாது. அவன் சாப்பாடே ஆக்குறானே இல்லையா வீட்லாம் தெரியல. அங்கே கடையிலையும் இல்லை. ஆனால் காசியில் எல்லா உணவும் கிடைக்கும். நீ எல்லாமே சாப்பிட்லாம். எல்லா உணவும். இட்லியெல்லாம் காசியில் நம்ம இட்லியோட சூப்பராக இருக்குது. அங்கே சட்னி சாம்பார் எல்லாமே உருளைக்கிழங்கு குழம்பு எல்லாமே கிடைக்கும். ஆனால் அதை கடை தெரிஞ்சு வாங்கிக்கணும். அல்லனா நாட்டுக்கோட்டை செட்டியாருக்கு போனால் 3 வேட்டையும் சாப்பாடு நம்ம சாப்பாடு தான். ரசம், மோர், பொரியல் எல்லாம் வச்சு 8 நாளைக்கு இருக்கிறியா, 8 நாளைக்கு பணம் கட்டி விட்டீங்கன்னா 8 நாளைக்கு சாப்பிட்டு காசியை சுற்றி பார்க்கலாம். வரும்போது எல்லா சாமானும் வாங்கிக்கலாம். இதோட செல்ல ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஏதாவது நான் தெரியாது சொல்லி நீ அங்கே போய் யாருக்காவது போட்டுக்கோ. இந்த ஆள் தான் சொன்னான், நான் வந்து இமயமலைக்கு போனால் அங்கே இது மாதிரி கொண்டு போட்டாங்க அப்படின்னு எவனாவது சொன்னான்னு வச்சுக்க. இது கேஸ் தானே. அது இமயமலைக்கே போவாதா, போன்னா 15 பேர்த்தோட போ. ஒரு ஹிந்தி தெரிஞ்சவங்க இருக்கணும். இல்லைன்னா இமயமலையில் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கணும். சரிதானா? அங்கே இல்லைன்னா நீ போகக்கூடாது. போய் அங்கெல்லாம் யாரும் நம்மளை காப்பாற்றவலாம் மாட்டான். போலீஸ்காரனும் காப்பாற்ற மாட்டான். உன்னை பிடிச்சிட்டு ரோட்டில் போலீஸ்காரன் அடித்தா எதுப்போல் பார்த்தா கூட கேட்க மாட்டான். போலீஸ்காரனே என்ன அடிக்கிறான். ஹரித்வாரில் ரயிலை விட்டு இறங்கி போய் ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கும்போது ஆடி மாதம் அமாவாசை வந்துருச்சு. அந்த கூட்டத்தில் சிக்கிவிட்டேன். நான் அங்கேருந்து ரிஷிகேஷ் ஆசிரமம் போகணும். 50 ரூபா கொடுத்து டிக்கெட்டு. ஆட்டோக்காரன் ஒருத்தன் கூட வர மாட்டேங்கிறான். அதான் நைட் ஆகி போச்சு. அப்புறம்
என்ன பண்ணுவேன்? 4 பேர் போயிருந்தோம். 4 பேர் 4ஆக கூட்டத்தில் பிரிஞ்சு விட்டோம். ஆனால் 4 பேர் அங்கே தான் இருக்கிறோம். நான் ரொம்ப கலப்பாகி போச்சு. இப்படி ஒரு புல்லு நான் அந்த புல்லு ரோட்டோரம் படுத்து இருந்தால் போலீஸ்காரன் வந்து 2 ஈடு வச்சுட்டான். எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த மாதிரி என்ன ரிஷிகேஷ் ஆசிரமம் போகணும் அப்படின்னு அந்த ஆதார் அட்டையை காட்டினேன். சரி அப்புறம் ஒன்றும் இல்லை 2 ஈட்டை வச்சுட்டான் பட்டுன்னு. இந்த இதோட அடிவாரம் முடியுது. இனிமேல் மேல்மலைக்கு போகிறது தான் படி மேலே போகணும். அதனால் நீ யாராவது செல்லலில் போய் அங்கே சொல்லி பத்ரிநாத் போனேன், கேதார்நாத் போனேன், அப்புறம் நல்ல நாத்தை பார்த்தேன்னு சொல்லி அவனாவது அங்கே ஏதாவது பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்சி அடுப்பில் நன்றிங்க ஐயா, நன்றி. இவ்வளோ தூரம் மக்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. நீ போட்டு காட்டி விடுதான் அவன் நம்ம ஆஹா பத்ரிநாத் அங்கே தாங்கிறான், கேதார்நாத் எல்லா நாற்று இருக்கும். அங்கே அடித்தா கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நாதி இல்லை. ஆமாம். வடநாட்டில் போய் நான் இந்திக்காரன் எத்தனை பேர் தெரியுமா 100 பேர்த்த கையெடுத்து கும்பிட்டுருப்பேன் இப்படி போகும்போதெல்லாம். சாரி பகவான் தமிழ்நாடு சாரி அப்படின்னு கும்பல்லாம் அடிச்சு விடுவான் அடுத்த செகண்ட. நீ அந்த இடத்துல அவன் நம்மளை பார்க்குற பார்வையிலே அடிக்கிறான்னு தெரியுது. அதுக்கு முன்னே காலக்கால பிடிக்க போகணும், கும்பிடணும். சாரி பகவான் தமிழ்நாடு ப்ளீஸ் சிடா உட்காந்துக்கிறேன்னு கேட்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒன்று பேசணும். ஹோட்டலில் பழைய சோத்தை கொடுக்குறான் எனக்கு, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு நல்ல சோத்தை கொடுக்குறான், கெட்டு போன சோத்தை கொடுக்குறான் எனக்கு 70 ரூபா வாங்கிட்டு. அப்படியே வாங்கி கையை வைக்க முடியும், நொல்ல பேசாத அந்தாண்டு அவுத்தியே கொட்டினா அடிச்சு விடுவான். அவுத்தியே நீ சோத்தை கொட்டினீன்னா அடிச்சு விடுவான் நம்மளை. ஆறு கேட்குறத அடித்தா அப்படியே தம் கட்டி கொஞ்சம் தூரம் இங்கேருந்து ஒரு 50 அடி தூரம் போய் ரயில்வே ஸ்டேஷன் அந்தாண்டு டப்பால் போட்டேன். சோறுலாம் வாங்கி தங்க முடியாது, சோறு இல்லாத கிடக்கணும். 3 நாளைக்கு கூட ஆகி போயிடும். இதெல்லாம் கண்டு வாங்கி தின்னு கோயிலுக்கு போகிறது தப்பு இல்லை. சித்திரை கோயிலுக்கு வந்தியா மேலே போயிட்டு வா, ஒரு பாட்டில் தண்ணி பிடிச்சிக்க, நைட்டு அங்கேயே கூட படுத்துக்குவாங்க. இங்கே யாரும் உன்னை கேட்க மாட்டாங்க. 3 நாள் கழித்து கூட உங்கள் வீட்டுக்கு போகலாம், மேலே போய் மலையில் படுத்துக்க, அங்கேயும் தண்ணிக்குது கிணத்துல. இந்த மாதிரி இடத்துக்கு போ. தமிழ்நாட்டுக்குள்ளே வடநாடு போகிறதுக்கு நீ செல்லலை எடுத்து நான் பேசினான்னு விட்டுட்டு நான் தான் பைத்தியக்காரன். 100 தடவை நீ கும்பிடுவியா? அங்கே இருக்கிறவனை மிச்சமாக கும்பிட்டுருப்பேன். எத்தனை 6 கண்டாலும் கும்பிடுறது தான். உடனே சாரி பகவான்னுப்பேன். அவன் ரயிலில் உட்கார இடத்துல என்னை தட்டி எழுப்பி விட்டு அவன் உட்காந்துக்குவான். அதுக்கு பிறகு அவங்ககிட்ட கெஞ்சி பகவான் ப்ளீஸ் நான் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு கெஞ்சி அப்புறம் உட்கார வைப்போம். 3-4 சீட்டுக்குதில்ல, அதில் நம்மளை உட்காந்துருக்கிறவனை தட்டியே எழுப்புவோம். அவன் இந்தியில் சொல்லி எழுப்புவோம். ஆனால் எந்திரிக்கணும்னா அடுத்த செகண்ட் பலாருன்னு அரைஞ்சு விடுவான். ஏன்னா அங்கெல்லாம் போனீங்கன்னா அடிதான் சரித்தானா, அடிச்சு விடுவான். எதை வாங்கினாலும் கெட்டது தான் கொடுப்பான், நல்ல பொருளை நமக்கு தரமாட்டான். அதை வாங்கி திங்க முடிஞ்சா பாருன்னு அந்தாண்ட. அதே மாதிரி பஞ்சாப்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கிற ரயிலில் பூரி கொடுத்து வாங்கினோம். அப்படியே வாயில் வைக்க முடியல, எண்ணெய் சுட்டதை கொலகார பாய் கொடுத்துட்டான். மயில் பையன் என்னங்கிறான், மாமா உனக்கு 4 கொடுத்துட்டான் மாமா, எனக்கு 3 தான் கொடுத்துக்கிறான் அப்படின்னா. ஆட 2 பேர் தான் நிற்கிறோம். ஆட கொஞ்ச தூரம் போன உடனே தின்னு ஐயோ மாமா வாயிலே வைக்க முடியும், இந்தரா என்ன தின்னு கொடுத்துட்டேன். அப்படியே கடுகெண்ணெய் கெட்டு போன்ட்டு ஒரு வார்த்தை ஒன்று போட்டிருப்பான். அதெல்லாம் இங்கெல்லாம் கொடுமை. ஆசிரமம் தான் சாப்பாடு. ஐயா ரொம்ப நன்றி. உங்கள் பேருங்க ஐயா? பேர் சொல்லி நீ யாருக்கிட்டே சொல்லி ஏதாவது மாற்றம். ஐயா பயப்படாதீங்க, இதுல இருந்து இருக்குது. இந்த பேர் அப்புசாமி. அப்புசாமி. சரிங்க ஐயா, சரி ரொம்ப நன்றி. சரிங்க ஐயா. ஐயா வர நிமிடம் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இவ்வளவு தூரம் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி நார்த் சைடு போய் சுற்றி பார்க்குற மாதிரி இருந்தால் ஒன்று இன்னும் தெரிஞ்சா போகலாம், இல்லை அப்படின்னு இந்திக்காரங்களோட போகலாம், இல்லை அப்படின்னா தமிழா ஒரு கேங்கோட போயிடாத. இல்ல தெரிஞ்ச தமிழனை கூட்டி இந்தி நண்பர் நமக்கு தெரிஞ்ச நண்பர் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்தி தெரிஞ்ச தமிழ் நண்பர்களோடவோ இல்லை ஆசிரமத்தில் போய். ஆசிரமத்தில் உனக்கு அங்கே ஏற்கனவே தெரிஞ்ச ஆள் இருக்கணும். இப்போ குஜராத் போறீங்கன்னா தமிழ் ஆசிரமத்தில் தெரியணும். நம்ம போன உடனே நம்ம கலெக்டர் சப்போர்ட் பண்ணுறோம். அப்படி அங்கே குஜராத்தில் ஆசிரமத்தை கலெக்டர் அங்கே வந்து எல்லா தமிழை வந்து அங்கே போன உடனே கூப்பிட்டு எல்லாம் அந்த மேடம் பேசுகிறாங்க. அந்த பொண்ணு தமிழ்நாட்டுக்கார பொண்ணு இங்கேருந்து போனது. அதெல்லாம் அன்னைக்கு இருந்தாங்கன்னு தான் சொல்கிறேன்னு. தமிழ்நாட்டு பொண்ணுது போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தவங்க எத்தனை பேர் என்னன்னு தமிழில் பேசி எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி அங்கே தங்குற வரைக்கும் அது அந்த தமிழ் ஆசிரமம் பெரிய ஆசிரமம் இருக்குது. அங்கே எல்லாம்